ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆட்டோகேட்ல எப்படி இமேஜை சேவ் பண்ணுறது, அப்புறம் பிடிஎஃபாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மெனு பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிரிண்டில் போய் கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களுக்கு நேம் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆட் கிளிக் பண்ணுங்கள். ஆடை கிளிக் பண்ணி நீங்கள் நேம் மாற்றிக்கலாம், இல்லைனா அப்படியே ஓகேன்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எப்படி அதை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, பிடிஎஃபாக இல்லை இமேஜான்னு பார்க்கணும். ட்ராயிங் டு பிடிஎஃப்னு இருக்கும், டிடபிள்யூஜி டு பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு எந்த சீட் உங்களுக்கு A4 சீட் வேணும்னா A4 சீட், இல்லை A3 சீட் வேணும்னா A3 சீட். இப்போதைக்கு நான் A4 சீட் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு விண்டோஸில் வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சென்டர் த பிளாட் வைக்கலாம், அப்போ தான் டயக்ராம் சென்டரில் வரும். விண்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணுங்க லைனை. ஸோ வந்துட்டு அது கவர் ஆகிடும். இப்போ ப்ரிவியூவில் வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டயக்ராம் கிடச்சிரும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கணுன்னாலும் உங்ககிட்ட பிரிண்டர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா இதை பிடிஎஃபாக அப்படியே கன்வெர்ட் பண்ணணுன்னாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. போர்ட்ரேட்டில் வச்சு கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட ஓகே கொடுத்துருங்க. இல்லை சேவ் அப்படியே பண்ணிடலாம். சேவ் ப்ரெஸ் பண்ணுங்கள், சேவ் ஆகிடும். பிடிஎஃப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வியூ பண்ணுறதுக்கு. என்கிட்ட பிடிஎஃப் இல்லை, ஸோ எனக்கு பிடிஎஃப் ஆப்ஷன் காமிக்காது. இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகுது, பிகாஸ் என்கிட்ட பிடிஎஃப் இல்லை. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் எப்படி இதை வந்துட்டு இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்தது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ இமேஜாக அதே மாதிரி பிரிண்ட்டுக்குள்ளே போங்க, பிளாட் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதே மாதிரி வரும். இதில் நேம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம், ஆட் கொடுத்து மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெப் டு ஜேபிஎன்ஜின்னு இருக்கும். இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே இமேஜ் ஃபார்மேட் தான். உங்களுக்கு ஜேபிஜியில் வேணும்னா இந்த மாதிரி சைஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற சைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சன்ரைஸ்ன்னு இருக்கும், சன்ரைஸ்னே கிளிக் பண்ணிட்டா ஓகே, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கலாம். இதில் விண்டோஸ் போய் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு இந்த டயக்ராம் சென்டர் த பிளாட் வச்சுட்டு ப்ரிவியூவில் போங்க. அப்போ தான் சென்டரில் வரும். இந்த மாதிரி வந்ததும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். ஓகே கொடுத்து எந்த டாக்குமெண்ட் ஆர் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணணும்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஃபைலில். சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டில் போய் எப்படி நம்ம பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்போர்ட் போங்க. இதில் பிடிஎஃப்னு ஆப்ஷன் இருக்கும். இதை டேரெக்டாக இப்படி கூட பண்ணிக்கலாம். பிடிஎஃபை கிளிக் பண்ணுங்கள். அகைன் இதில் சைட்லேயே காட்டுது பாருங்கள். இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேஞ்ச் பண்ண எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ விண்டோஸ் வச்சுட்டு நான் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருவேன். எங்கே வேணுமோ ஃபைல் லொகேஷன் சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.